அதுக்கோசம் இவங்க எல்லாரும் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு திரு மணி டிராவிட் ஆசிரியர்கள் அவர்கள் கர்மாக்களின் அவசியத்தை பற்றி சொல்ல போகிறார். கொஞ்சம் விட்டு கேடணும். தயவுசெய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் தான் சொல்கிறவாளுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அது கம்யூனிகேஷன் ஆன்லைன் பகவத்கீதையில ஒரு வாக்கியம் இருக்கு. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்மத். சுவாமி அர்ஜுனனை பார்த்து சொன்னார், யாருமே ஒரு கணம் கூட எதுவுமே செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும். ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் உட்காந்துருக்கிறது ஒரு கிரியை தானே, அது ஒரு கர்மா தானே. அது மாத்திரம் இல்லை, நான் எந்த கர்மாவும் பண்ணலேன்னு அவருடைய மனசை நினைச்சுட்டு இருக்க. நம்ம கர்மா 3 சாதனங்கள் நானே செய்கிறோம். திரிகரணம் அப்படின்னு சொல்லுவோம். வாக்காக, மனசாக, சரீரத்தினால. அதனால வாச்சிக்கம், மானசம், ஆரீரம், காலிகம் அப்படின்னு 3 விதமான காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒன்று நின்னாலும் இன்னொன்று நடந்துட்டே இருக்கு. ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மானசமான கருத்து. ஒருத்தரை பற்றி நம்ம நினைக்கிறது எல்லாமே மானச கருத்து. அவரை பற்றி தப்பாக நினைச்சாலும் சரி, நல்லதாக நினைச்சாலும் சரி, அந்த நினைப்பே ஒரு மனசனால செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் கூட எந்த பிராணியா இருக்கட்டும், அது ஒரு க்ஷணம் கூட எந்த கர்மாவும் செய்யாமல், கர்மான செயல், அதை செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கேட்கறது இல்லையா? கேட்குது. அதான் கேட்டுங்க. அதான் கேட்டு ரொம்ப மனது நாய்க்குன்னு சொல்கிறது. அது கேட்குது. அதனாலே கர்மாவை செய்யாமல் இருக்க முடியாது. அப்ப ஏதாவது செய்யணும், செஞ்சுட்டே தான் இருக்கணும்னு. அப்போ என்ன பண்றதுன்னு கேட்டா, சாஸ்திரம் சொல்றது, இந்த மாதிரி காரியங்களை செய்யாதே, இந்த மாதிரி காரியங்களை செய். சாஸ்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சில காரியங்கள் நம்ம செய்யக்கூடியது சாஸ்திரத்துக்கு விஷயமே இல்லை. அதை செய்யணும் சொல்லலை, செய்யாதேன்னு சொல்லலை. அதனால அப்பேற்பட்ட காரியங்களை தடுக்க முடியாதது நடந்தே இருக்கும். ஆனால் சில காரியங்கள் நாமளா செய்ய மாட்டோம், ஆனால் சாஸ்திரம் வந்து செய்ய சொல்லும், இதை செய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் சாஸ்திரம் சொன்ன கருத்து. சில காரியங்களை செய்யாதேன்னு சாஸ்திரம் சொல்லுது, இப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே அப்படின்னு. அதெல்லாம் நம்ம நிஷித்த கர்மம். இப்போ இந்த எல்லா கர்மாவை பற்றியும் நம்ம பார்ப்போம். சாஸ்திரம் செய்யவும் சொல்லலை, செய்யாதேன்னு சொல்லலை. அப்பேற்பட்ட கர்மாக்கள்னு சொன்னால் பார்க்குறேன், நான் பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருக்கிறது கல்வி ஆபாசம், இந்த கல்வி ஆசக்கூடாது அப்படின்னு ஏதாவது சாஸ்திரம் இருக்கா? இல்லை இல்லையா? அது இயற்கையாக இந்த கையாற்றுறது இதெல்லாம் அந்த அவருடைய பாவத்தை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படும். பார்க்கிறவா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வாழணும்னு சொல்லலை, வாழலாம்னு சொல்லலை. சும்மா அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டா அது ஒரு புதுசாக இருக்கும். இப்படி நம்ம எத்தனையோ காரியங்கள் அதை பற்றி கவலையே பரவாயில்ல. செய்ய சொன்னது என்ன, செய்யாதேன்னு சொன்னது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம புத்தகத்தை விசாரிக்க வேண்டிய அவசியம். அப்போ எதை செய்ய சொல்றது? ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே நம்மளுடைய பிறப்புக்கும்
மூல காரணமாக இருக்கக்கூடியது கர்மாதான். கர்மாவை அனுசரிச்சு தான் நமக்கு நம்மளுடைய இறப்பே ஏற்படும். அதை எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, புத்தகாரண்ய உபனிஷத்திலே ஒரு இடத்துல வரும். அதாவது இதை சரியா போயிடும். அது அந்த மாதிரி வந்ததுன்னா ஜனக மகாராஜா ஒரு பெரிய யாகம் பண்றார். அந்த யாகத்தை தரிசனம் பண்றதுக்காக நிறைய பண்டிதர்கள், பல சாஸ்திரங்கள், பல வேதங்கள் கற்றுண்டு பெரிய வித்வான்கள்லாம் வந்திருக்கார். நல்ல ஞானிகள்லாம் வந்திருக்கார். பேர்பட்ட ஒரு பெரிய சமுதாயம். அதில் ஜனக மகாராஜாவுக்கு அவரை பார்த்த உடனே ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை வந்ததுன்னு கேட்டால், இத்தனை பேர் பெரியவாள் வந்திருக்கா, அப்படி இருக்கும்போது இவாளுக்குள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நம்ம தியானத்தை அடையணும். அவளை குருவாக ஆச்சாரியனாக ஆக்கிட்டு அவன் மூலமாக நம்ம தியானத்தை அடையணும் ஒரு ஆசை. இவ்வளவு பேர்ல யாரு அந்த மாதிரி ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறதே இவராக எழுதிருக்கோம் முடியாது. இல்லை முகத்தில் எழுதியாச்சும் பெரிய வித்வான் அப்படின்னு எழுதி நான் எழுதிக்காரு. அது என்ன பண்றது? அவர் ஒரு யுக்தி பண்ணினார். என்ன பண்ணினார், ஒரு 1000 மாடுகள், பசு மாடுகள் கண்ணுக்குட்டியோடு இருக்கு. ஏகப்பட்ட சொர்ண ஆபரணங்கள்னால அப்படியே அலங்கரிக்கப்பட்ட மாடுகளை கொண்டு வந்து, அந்த காலத்தில் மாடுன்னு சொன்னால் அதுதான் பெரிய ரொம்ப சக்தி. அதை கொண்டு வந்து ஒரு பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காரு. உங்களுக்குள்ள யாரு மிகவும் சிரேஷ்டம் பெரியவர் அப்படின்னு நீங்க தான் தீர்மானம் பண்றீங்களோ அவளுக்காக இந்த பரிசு, இந்த 1000 மாடுகள் அவளை எடுத்துக்கலாம். யாரு உங்களுக்குள்ள பெரிய ஞானியோ அந்த ஞானி இந்த மாடுகளை எடுக்க வேண்டியது. அவளுக்கு தான் இந்த மாடுகளை நான் கொடுக்குறேன், பசு மாடுகளை தானம் பண்ணிக்கிறேன். ஒருத்தரும் பெரிய ஞானிகள்லாம் இருக்கா. ஆனா ஞானியாக இருக்கிறவன் நான் ஞானின்னு சொல்லிக்கணும். நிஜமான ஞானி இருக்கானே அவங்க கிட்ட நீ ஞானியான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லிவிடுவான். ஏன் அப்போ இவர் என்ன கேட்டார், யாரு ஞானியோ அவனுக்காக இந்த மாட்டை வச்சாச்சுன்னா, இந்த பசுமாடுகளை வச்சுட்டோம்னா அவனால எடுத்துன்னு இல்லையா? அப்போ நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். ஆனால் அது முடியல. ஏதன் மத்தியில் அங்கே யாத்தியவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தார். அவர் தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு, இந்த மாடுகளெல்லாம் நம்ம பார்த்து கூட்டிட்டு போகிறேன் இப்படி சொன்னாரோ இல்லையோ உடனே அத்தனை பேர் சந்தேகம் விட்டார். அப்படின்னு ஞானிக்காக வச்சுட்டேன்னு அந்த ராஜாவே சொல்லிட்டார், மகாராஜா சொல்லிட்டார். நீ அதை உங்க சிஷ்யனை விட்டு ஆற்றுக்கு ஓட்டின்னு போய் சொல்ற அப்படின்னா நீ என்ன ஞானியா? அப்போ யாருக்குமே சொல்றார், நான் ஞானிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நான் என்ன ஞானிக்கு சொல்லிக்கல, யார் ஞானியோ அந்த ஞானிக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போ எதுக்காக நான் பசுமாடெல்லாம் ஆற்றுக்கு ஓட்டிட்டு போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஆசையாக இருந்தது. அவ்வளோதான் ஆசை. அந்த பசுமாடை பார்த்தா ஆசையாக இருக்கிறது. சரின்னு ஒருத்தர் போய் சொல்லிட்டேன். யாரையும் எடுத்துக்கல. சரி அவர் வச்சிருக்காரு ராஜா, ஓட்டின்னு போய் சொல்லிட்டார். ஆனால் இப்படி சொன்னாலும் ஒரு பெரிய சபையிலே யாத்திரத்தில் போல உள்ள மகர்ஷி அந்த மாதிரி ஞானிகளுக்காக வைக்க சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த பசுமாடுகளை தன் சிஷ்யனை விட்டு ஆசிரமத்தை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாருன்னா அவர் தன்னை ஞானிங்கிறத சொல்லாம சொல்லிட்டார். ஞானி தன்னை ஞானின்னு சொல்லிக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த ரீதியில ஞானிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஞானிங்கிறத காமிச்சுட்டார். அதனால இவர் ஞானிதானாங்கிறத நம்ம பரீட்சை பண்ணி பார்த்தோம்னா அங்கே உள்ளவாழ்லாம் கேட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். இதுதான் இந்த ஜனக மகாராஜாக்கு வேணும். ஏன்னா இவரால் பரீட்சை பண்ண முடியாது. அங்கே பெரியவாழ்ல அவளா ஏதோ கேள்வி கேட்டு கடைசியில் ஒருத்தர் தீர்மானம் பண்ணி இவர் தான் ஞானின்னு வருவார் இல்லையா? அவரை நம்ம ஆச்சாரியனா எடுத்துன்னு விடுவோம். அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு ஞானத்தை
கற்றுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய பிளான். அப்போ அந்த இடத்த நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், அதில் ஜனக மகாராஜாவுக்கு யாகம் பண்ணுறதுக்கு ஒரு ருசிக்கு போதா அஸ்வலகா அப்படின்னு தோணுது. அவன் பல கேள்விகளை கேட்குறான். ராஜவர்த்தர் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியில் இந்த சரீரம் விட்டு போகிறது இல்லையா, மரணம்னு சொல்கிறோமோ, சரீரத்தை விட்டு கொள்றத அடுத்தபடி அதுக்கு ஆசிரியம் என்ன, எது ஆதாரம், என்ன ஆதாரம்? இப்போவே நமக்கு என்ன ஆதாரம் தெரியாது. அம்மா எதையோ பல விஷயங்களை நம்பிட்டு இருக்கோம், இதுதான் நம்மளை காப்பாற்ற போகிறது அப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனால் சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. உயிரோடு இருக்கிற வாழ்க்கை அவன் என்ன ஆனா, என்ன போனான், அவனுடைய கதி என்ன, ஏதாவது தெரியுமானா ஒன்றுமே தெரியாது. அவனுடைய கதி என்ன, அவன் மறுபிறவி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு மூலமான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ராஜ்யவர்கிட்ட சொன்னார். கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். ஆனால் சில கேள்விகளுக்கு பதில நம்ம சபையில சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலோடு எவன் கேட்கிறானோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவனோ அவன் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுப்பான். ஆனா கேட்கிறவன் அத்தனை பேரும் அதனுடைய உள்கருத்தை எடுத்துப்பாங்கிறது கிடையாது. அதுக்கு தானா ஒரு தாற்பயத்தை கல்பனை பண்ணிட்டு அதை தூக்கிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இதுக்கு சரியான விடை பதில் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைச்சால் நாம் 2 பேரும் தனியாக போவோம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ஒரு தனியான ஒரு இடத்துல போய் அந்த விசாரம் பண்ணி அவனுடைய கதி என்ன, அவன் எப்படி இன்னொரு ஜென்மாவுக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நீதான் விசாரிச்சப்படுறான். கடைசியில் என்ன நிர்ணயத்துக்கு வந்தான் எப்படி சொல்றது, கர்ம ஹைவ அது ஊச்சது. அவன் 2 பேரும் என்ன பேசிண்டா, பேசிட்டு ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணினாங்க. என்ன தீர்மானம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான். அதுக்காக பாக்கிலாம் வேற ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலை, எல்லாம் வேணும். ஆனால் இவனுடைய மறுபிறப்புக்கு காரணமாக இருப்பது என்ன, முக்கியமான காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டால் நம்ம பார்க்கலாம். நம்ம நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது தெரியுமே தவிர நமக்கு தான் ஒரு மறதின்னு ஒன்று இருக்கே இல்லையா. சின்ன வயசானது 4 விட எல்லாம் மறந்து விடலாம், படிக்கிறதெல்லாம் மறந்து விடலாம். ஆக இப்படி பார்க்கறச்ச போகிற ஜென்மாவில் என்ன நடந்ததுன்னு அதை நமக்கு ஞாபகம் மறுக்கப்படுது, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நான் சில பேரை பார்க்குறேன், அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை போன ஜென்மாவுடைய ஞாபகம் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக மறந்து போய் பெரியவளாக ஆகச்ச சாதாரணமாக ஆகிடுறாருன்னு சொல்லி இருக்கு. யார் இந்த ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணி இருக்காரோ அவர் எதையுமே மறக்கிறது. அவர் 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 சர்வஜன், எல்லாம் அறிந்தவர். அப்படின்னா யார் என்ன பண்ணியிருக்கா, அவளுக்கு என்ன பலத்தை கொடுக்கணும், எந்த காலத்தில் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், இவ்வளவு முதற்கொண்டு கணக்கோடு வச்சுருக்கேன், எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஆக அவர் மூலமாக கர்ம பலத்தை அடையலாம். அந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய கருத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன்கிட்ட என்ன ஒரு கர்மா இருக்கோ அந்த கர்மாவுக்கு தகுந்த பலத்தை அவனுக்கு சேர்த்து விட்டுருவார். அவர் தான் கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தீர்மானம். ஆகையால இதுதான் அவர் பேசுகிறார். நான் எதுக்காக சொல்கிறேன், நமக்கு இந்த கர்மாங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு வார்த்தை சொன்னேன். நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கே தெரியாது, மறந்து விடும். என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறோம்னு தெரியாது. என்ன கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கணும்னு யாராவது ஒரு நாள் சொல்ல முடியும். இப்போ சௌக்கியமாக இருக்கோம்னா அந்த சௌக்கியம் எந்த கர்மாவுக்கு சொல்லணும், இந்த துக்கம் வருது, இது எதுக்காக துக்கம் வந்தது, யார் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு கர்மா இருக்குது, நமக்கு தெரியாதாலும் கொடுக்குறவங்க தெரியும். ஒரு இதில் சொல்கிறார், பார்த்தா சொல்கிறார், சின்ன குழந்தைய சொல்கிறார், அந்த குழந்தைக்கு
அவனுக்கு வந்து உபநயனமோ ஏதோ பண்ணுறான், நீ இந்த மாதிரி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்பா அம்மா தான் சொல்லித்தரான். அப்பா அம்மா சொல்லித்தர அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா அம்மா தான் வந்து அதை கற்றுருக்கான். தான் கற்றுக்கிட்டதை தான் குழந்தைக்கும் சொல்லித்தரா இல்லையா? ஆனால் இந்த அப்பா அம்மா வந்து நிறைய படிச்சிருக்கா, அதனால அவளுக்கு எப்படி சொல்லித்தரணும் அதெல்லாம் தெரியும். சின்ன குழந்தைகள் தெரியுமா? தெரியாது, அவசியம் இல்லை. அப்பா அம்மா சொன்னதை கேட்டு நடந்தாலே அது போதுமா இல்லையா? அது பெருசாக ஆனதுக்கு அப்புறம் எப்போ தெரிஞ்சுக்க முடியுமோ அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் நாம் பண்ணின கர்மாவுக்கு பலன் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு தீர்மானம் பகவான் ஏற்பாடு பண்ணுறாருன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நாம் என்ன கர்மா பண்ணியிருக்கோங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன கர்மா பண்ணணுங்கிறத மாத்திரம் கவலைப்படும். என்ன பண்ணி இருக்கோங்கிறது தெரியலன்னு சொன்னால் போனால் போகுது, அதை பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம். நம்ம கவலைப்பட முடியாது. ஆனால் எப்படி இருந்தால் நம்ம பரிசுத்தை அடைய வேண்டும், எந்த மாதிரி கர்மாவை செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், பகவத்கீதையில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானமும் கர்ம கர்த்தும் விசாரணம். அர்ஜுனர் பாரு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த விதி விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சாஸ்திரத்தை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதுதான் சொல்கிறான். அவன் சொன்னானே இவன் சொன்னானே நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னா சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. அதனால் செய்ய வேண்டியது எது, தவிர்க்க வேண்டியது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் ஒன்று தான் பிரமாணம். அதனால் அது மூலமாக தன்னுடைய கடமையை தெரிஞ்சுட்டு நீ உன்னுடைய காரியத்தை யாத்வா சாஸ்திர விதானம் கர்ம கர்த்தும் விதானம். கர்மா பண்ண சரிதான் இல்லை, எனக்கு ஒன்றும் இஷ்டமா இல்லை, இந்த கர்மாவெல்லாம் விசாரணா வேண்டாம்னு தோன்றது, விட்டு வரலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நினைக்காது, அப்படி நினைக்கவே நினைக்காது. சில கர்மாக்கள் இருக்கே, கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்கள், அதை செய்யாமல் விட்டதே நமக்கு வந்து பெரிய தோஷத்தை கொடுக்கும், பெரிய ஆபத்தை கொடுக்கும். செய்திருந்தால் தப்பிச்சிருப்பேன், ஆனால் செய்யாமல் விட்டேன், அதனால இந்த மாதிரி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக கர்மாக்கள். தைத்திரிய உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு சாதாரணமாக ஒரு யௌவனமான நிலை இருக்கும்போது, பால்யம் அப்புறம் கௌமாரம் அப்புறம் யௌவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல சரீரம் திடமாக இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒன்றும் கவலையே இல்லை, நமக்கு தோணினபடி நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சரீரம் வந்து பலன் இல்லாமல் போகும்போது எனக்கு மனசில் எண்ணங்கள் வரும், ஆப்பம் வரும். அப்படி போய் கேட்டு தெரிஞ்சதெல்லாம் அப்போ ஞாபகம் வரும். ரெண்டு தாபம் வரும். இந்த மாதிரி சில காரியங்கள் நான் வந்து பண்ணினேனே, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பண்ணின காரியத்தை பற்றி அப்போ கடைசி காலத்தில் அவனுக்கு கவலை, ஏன் இதை போய் பண்ணி யாராவது என்னை தடுத்திருக்கக்கூடாதா, இந்த மாதிரி இதை செய்யாதேன்னு சொல்லி என்ன சொல்லிருந்தா தெரியாது. இப்போ நினைக்கிறான், அப்போ சொன்னாலும் தர மாட்டான். ஏன்னா அவனுடைய அந்த ஆசைங்கிறது அவ்வளோ பிரபலமாக இருக்கும்போது அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பண்ணினோமே இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு அபத்தியத்தை கொடுக்கக்கூடியது, தப்பான காரியங்கள், இதெல்லாம் பண்ணிட்டேனே, பண்ணாமல் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு தாபம் வரும். அதே மாதிரி இதுதான் கீமாகவும் சாது நாம கடவுள் எத்தனையோ நல்ல காரியம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பத்தை பகவான் கொடுக்குறாங்க. அது பண்ணுறதுக்கு அவருக்கு சௌகரியம் இருந்திருக்கு, ஆனால் பண்ணாமல் விட்டேன். தவிர்க்க வேண்டிய காரியங்களை, அசாதுவான காரியங்களை, தப்பான காரியங்களெல்லாம் செய்து விட்டேன். அது செய்யாமல் இருந்திருக்கக்கூடாதா, அல்லது செய்ய சொல்ல செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்ச அந்த நல்ல காரியங்களை தவற விட்டுட்டேனே, செய்யாமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற ரெண்டு கவலை நமக்கு வரும். அப்படி வரும்போது அவன்
பார்ப்போம், நினச்சி பார்ப்போம். ஆஹா அப்படி எதுக்காக சொல்லி நமக்கு சொல்லி காமிக்கிறதுன்னு கேட்டால், நாம் இந்த 2 காரியத்தையும் செய்யணும். எதை செய்யக்கூடாது அப்படின்னு தவறான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ, அது நமக்கு தெரிகிறதோ சாஸ்திரத்தின் மூலமாக, அதை நாம் தவிர்க்கணும். எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை அவசியம் செய்யணும். இப்போ செய்ய வேண்டிய கர்மாக்கள் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா, அதை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். செய்யாதேன்னு சொன்ன கர்மாக்கள் வச்சு அதையும் கூட 3 விதமாக பிரிக்கலாம். செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாதது, 2யுமே பல விதமாக பிரித்து நம்ம பார்க்க முடியும். செய்ய வேண்டிய கர்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நாமளா செய்ய மாட்டோம், சாஸ்திரம் சொன்னாத்தான், யாராவது சொன்னாத்தான் செய்வோம் அப்படிங்கிற இந்த கர்மாக்கள் பற்றி அதை பற்றி நான் பேசுகிறேன். அதில் சில கர்மாக்கள் எப்படின்னு கேட்டால், செய்யலைன்னா அது தோஷத்தை கொடுக்கும். செஞ்சா என்னங்கிறது கேட்கக்கூடாது. செய்யலைன்னா தோஷம் கொடுக்கணும், அதனால செய்யணும். அந்த மாதிரி கூட நமக்கு நிறைய பிரவൃத்தி இருக்கு. நம்ம பல காரியங்கள் இதை செய்யலை, எதுக்காக செய்யலை அப்படின்னா, இதை செய்யலைன்னா தண்டனை வரும், அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றது செய்யறோம். அப்போ அந்த மாதிரி இதை நித்திய கர்மான்னு சொல்லுவோம். நித்திய கர்மா, காமிய கர்மா, இதே மாதிரி நைமித்திகமான கர்மா அப்படிதான். இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, எந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொன்னால் தோஷம் வருவோம், அதுதான் நித்திய கர்மா. அதுதான் கீதையில் சொல்லும்போது, நான் கர்மாவை பண்ணாமல் இருந்து விடுறேன்னு அர்ஜுனன் கேட்கப்பா, கர்மாவை பண்ணாமல் இருந்துவிடாதே, கர்மா பண்ணி இருந்து தான் இருக்கணும். பண்ணாமல் இருக்கேன்னு பண்ணீங்கன்னா அந்த கர்மா உன்னை பிடிச்சிடும். கர்ம பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ பண்ணாத கர்மா உன்னை பிடிச்சிடும். நான் பண்ணலையே அதிகாரத்தை பிடிக்கிறதுன்னா, நீ பண்ணலையோன்னு அதான் பிடிச்சிருக்கு. அப்பேற்பட்ட கர்மா தான் நித்திய கர்மா. செய்யவேன்னு சொன்னால் அந்த கர்மாவானது இவனுக்கு தவறான ஒரு பலத்தை கொடுக்க முடியாதா, அந்த மாதிரி நித்திய கர்மான்னு சொல்லுவோம். அதே அந்த கடமையான அதை தான் நம்ம கர்த்தவியம்னு சொல்கிறோம். கடமை அது செஞ்சுதான் ஆகணும். அந்த கடன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு. அதை பண்ணினா அப்போ என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பெரிய பலன் இந்த மாதிரி. இப்போ சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த உபநயனம் ஆனதுக்கு அப்புறம், உபநயனத்துலேருந்து தான் அந்த குழந்தைக்கு இந்த சாஸ்திர விஷயத்தில் அதிகாரம் ஏற்படும். உபநயனத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை அதிகம் கிடையாது. உபநயனம் வயசு வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த உபநயனம் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்கு பல கர்மா. முதல்ல பிரம்மச்சாரி அவன் சந்தியாவந்தனத்தை ஆரம்பிச்சான். இந்த சந்தியாவந்தனங்கிறது எத்தனை காலம் போகணும், பிரம்மச்சாரியாக இருக்கிறத மாத்திரம் தான்ங்கிறது இல்லை. கிரகஸ்தனாரும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு உண்டு. 3 தடவை 3 காலத்தில் சந்தியாவந்தனம். அவன் பண்ணுறா சந்தியாவனம், நான் என்ன அப்படின்னு கேட்டாக்க என்னன்னு கேட்கக்கூடாது. பண்ணலைன்னா தோஷம், பண்ணலைன்னா தோஷங்கிறதுக்காக கட்டணும். அவசியம் பண்ணணும். இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணினத்தினால என்ன அப்படிங்கிறத அப்புறம். பண்ணலைன்னா மகாதோஷம். இவன் எந்த காரியத்துக்கும் இவன் லாயக்கு இல்லை. எந்த காரியத்துக்கும் லாயக்கு இல்லைன்னா என்ன தெரியுமா, நாம் எந்த காரியம் லாயக்குன்னா அவன் தான் நல்லா தான் எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த லௌகிக காரியங்களும் நல்லா சாப்பிட்றான் போகிறான் தான் விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதான் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கானேன்னு கேட்டான். அந்த இதை கேட்கல. இந்த பிராமணனை வச்சு சில காமிய கர்மாக்களை பண்ணுறதுக்கு சாஸ்திரம் வழி சொல்லணும். ஒரு இஷ்டம் நமக்கு சித்தமாகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ பூஜை பண்ணுறான், கோவிலில் பூஜை பண்ணுறான், எனக்காக இந்த இஷ்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறவன் அந்த அர்ச்சனை பண்ணுறவனுடைய ஒரு தபஸு, அவனுடைய ஒரு இதனால தான் சித்திக்கிறது. இதை கேட்டுட்டு வராங்க, அவனுடைய தலைமையில் அந்த இவன் நினைச்சதை சித்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சகத்தை தப்பவதற்காக அந்த அர்ச்சகனுடைய ஒரு தபஸு, அவன் சுவாமிக்கு பண்ணின அந்த சேவை, அதனுடைய மகிமை,
அவன் பிரார்த்தனை பண்ணினா சித்திதான் இல்லையா? அப்ப இது என்ன ஆளை பார்த்தா அவனுக்கு வித்தியாசம் கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பான். அப்போ இந்த சந்தாமகனாதிகள் கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கானே, இவனை வச்சு நாம பல காரியத்தை சாதிக்கணும். அதுக்குள்ளான யோகியதை இருக்கு. நம்மளால கண்ணால கண்டுபிடிக்க முடியாத காமிகரமாவோட பல இஷ்டத்தை சாதிக்கிறதுக்கு இவன் இப்படி இருந்தா தான் முடியும். அதனாலதான் சங்காட்டினா அசுத்தி அப்படின்னு அவன் எந்த காரியத்தையும் பண்ண முடியாதுன்னு சொன்னா அவன் தனியா படிக்காதுன்னு படிக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது. பிராமணனுக்கு மாற்றம் இல்லை. 3 வருடக்காரால தான் சந்தியாவனங்கிறது உண்டு. அதோ பிராமணனுக்காக அப்படின்னு சொல்றது சொல்றதுதான் இல்லை. 4 வருடங்கள் சொல்றாரு. இந்த 4 வருடங்கள் ஒன்றும் உசக்தி தாழ்ச்சியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே பகவானுடைய சரீரத்திலிருந்து வந்தது. அவள் தான் அவளை பகவான் தான் வெற்றி பண்ணியிருக்காரு. இதை வச்சு என்ன பண்றான்னு கேட்டா, பகவத்கீதை ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணி ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா, இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது இதே நல்ல காரியத்துல எங்க பண்ணினாலும் அதே புண்ணியம் வருமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்ணுவோம், காயத்ரி ஜபம் பண்ணுவோம். அந்த காயத்ரி ஜபத்திலிருந்து நமக்கு ஒரு புண்ணியம் வரும். இந்த காயத்ரி ஜபத்தை நாம ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல போய் பண்ணினோம்னா அதனுடைய பலத்துக்கும் ஒரு அசுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண்ணினா அதனுடைய பலத்துக்கும் வித்தியாசம் இருப்பாங்க. அவசியம் சாலிகிராமம் சுவாமி சன்னிதியில உட்கார்ந்து இதை பண்ணினா அது ஜாஸ்தி. ஒரு மந்திரங்களுக்கு எல்லாமே அப்படிதான். அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. கோஷ்டத்துல மாடுகள் கட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஜபம் பண்ணினா அது ஜாஸ்தி. ஆக அந்தந்த தேசத்துல அந்தந்த காலத்துல செஞ்சா அதுலேருந்து வரக்கூடிய பலத்தை வித்தியாசம் இதை நம்ம பார்க்கணும். இதே நம்ம சும்மா தேவலோகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, சொர்க்கம் தான். சொர்க்கத்துல போய் நீங்க காயத்ரி ஜபம் பண்ணிருக்கோம், பூலோகத்துல பண்ணிருக்கோம், பலத்து வித்தியாசம். இங்க என்ன நினைப்ப, சொர்க்கத்துல பண்ணினா அது வசதியா இருக்கும்னு நினைக்கிறத இல்லவே இல்லை. இங்க பண்ணலாம். இந்த பூலோகத்துல தான் க்ஷிப்ரம் மானுஷே லோகே திவ்யருத்தவதி கர்மஜா. சொர்க்கலோகத்திலே பிரம்மலோகத்திலே போய் நான் காயத்ரி பண்றேன், அந்த அனுஷ்டானம் பண்றேன், சன்னியாசம் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க சொல்ல முடியாது. ஆனா இங்க பண்ணினா உடனே எங்க நம்ம இருக்கிற இந்த மனுஷ லோகத்தை பூலோகத்துல சிறப்பு. இப்ப இந்த பூலோகத்துல அந்த காரியம் பண்ணினால் உடனே பிடிக்கும். க்ஷிப்ரமுகி மானுஷே மனுஷ லோகத்துல க்ஷிப்ரமா சீக்கிரமாக கர்மாவால் ஏற்படக்கூடிய அந்த சித்தி பல சித்தி இருக்கு, ரொம்ப சீக்கிரமா வரும். அதுக்கு என்ன காரணம்? சாதுர்வர்ணம் மயாசிருஷ்டம். அடுத்த ஸ்லோகம். இந்த பலம் இங்க சீக்கிரமாக சித்திக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விபாகம் பண்ணி அவாவாளுக்கு தனித்தனியாக அந்த பலத்தை விபாகம் பண்ணி கொடுத்ததுனாலே ஸ்வதர்மத்தில் எவன் இருக்கானோ அவன் செய்யக்கூடிய காரணம் உடனே படிக்கும். அதுக்குதான் அந்த விவஸ்தை வச்சிருக்கு. அப்படிங்கிறது இதுக்கு சொல்லணும். இந்த விவஸ்தை வேற எங்கேயும் கிடையாது. நீங்க தேவலோகத்திலோ பிரம்மலோகத்திலோ போனீங்கன்னா இந்த மாதிரி விவஸ்தை. அதனால அங்க பண்ற கர்மாவுக்கு நமக்கும் இந்த பாரதத்தில் செய்யக்கூடிய அந்த கர்மாவுக்கு என்ன ஒரு பலமோ இது வெளிநாட்டில் போய் பண்ணணும்னா அந்த விவஸ்தை இல்லையே. அந்த ஆச்சாராதிகள்லாம் இல்லை. எந்த காரியத்தை அனுஷ்டானம் வேணாலும் அதுக்கு ஆச்சாரம் வேணும் கூட. ஆச்சாரம் இல்லைன்னா ஆச்சாரத்திலும் உடம்புக்கு வேதாக. ஆக நம்ம என்ன சொல்லிக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் இந்த மாதிரி உபநயனம் பண்ணி பிராமணனாக பிறந்து அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு யோக்கியனாக அவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சௌச்சாச்சாராமஷ்ட சிக்ஷை குழந்தைக்கு தானா வராது. பெரியவாளெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தால் அதை பார்த்து கற்றுக்க முடியும். பார்க்கறது கிடைக்காத பக்கத்தில் அந்த பெரியவாளெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் குழந்தையாக இருக்கிற அந்த பருவத்திலிருந்து அவனுக்கு ஆச்சாரத்தையும்
சுத்தமாக இருக்கக்கூடிய விதத்தை சொல்லி கொடுக்கணும். இதுதான் சௌச்ச ஆச்சாரம். பல்லு தேய்க்கிறது இதுலேருந்து ஆரம்பித்து எப்படி அந்த சுத்தியை பார்க்கணுங்கிறத அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸ்நானம் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சாஸ்திரம் பண்ணக்கூடிய. இப்போ இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிஞ்சாவனம் இருக்கோ, இந்த சிஞ்சாவனத்தை விட்டால் தோஷம், விட்டால் பெரிய நஷ்டம். பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டால் இவனுக்கு கண்ணும் தெரியாது, பலம் என்னன்னு தெரியாது. ஆனால் நடக்கும். இவன் காயத்ரி மந்திரம் பண்ணுறவன், நியதமாக பண்ணியிருக்கிறவன் ஒரு பலத்துக்காக ஒரு ஜபம் பண்ணினான்னா அதனுடைய பலம் வித்தியாசம். மழை பெய்யலை, அப்போ என்ன பண்ணணும்? வருண ஜபம் பண்ணுவாங்க. இப்போ வருண ஜபம் பண்ணுறதுக்கு காயத்ரி ஜபத்தோடு இந்த ஆதாரத்தோடு இருக்கிறவங்க பண்ணினா உடனே வேலை நடக்கும். அப்படி இல்லை, நியமங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறவன் பண்ணினான்னு சொன்னால் அதாவது அந்த அவ்வளோ சரியாக ஏன். ஆனால் அந்த பலம் வரத்துக்காக தான், சித்தி ஆகிறதுக்காக, பல சித்தி ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் வச்சு இதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம் சொல்லக்கூடிய அம்சம். நித்திய கர்மானுஷ்டானங்கிறது பிரம்மச்சாரிக்கு நித்திய கர்மாங்கிறது தனி. அவனே கிரகஸ்தனானதுக்கு அப்புறம் அவன் செய்ய வேண்டிய நித்திய கர்மாங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடும் இதோட ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லப்படுது. சன்னியாசின்னு எடுத்துட்டோம்னா அவனுடைய நித்திய கர்மாங்கிறது அது வேற ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. ஆக எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. இது ஒரு விதமாச்சா. காமிய கர்மா, காமிய கர்மாங்கிறது நம்ம பண்ணலைன்னா நமக்கு ஒன்று தோஷம், பண்ணாததுனால நம்ம தோஷம் வந்துவிடும் அப்படின்னு மருத்துவ. அது என்ன பண்ணுறது? நமக்கு லோகத்தில் பல விதமான ஆசைகள் உண்டு. பலவிதமான ஆசைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவள் அதாவது நல்லது நினைக்கிறாளோ அந்த நல்லது எனக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வரும். கெட்டதையே நல்லதுன்னு நினைக்கலாம், அது கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி நினைச்சாங்கன்னா அது எனக்கு வரணும்னு ஆசை வரும் இல்லையா. இது நல்லது தானா கெட்டது தானாங்கிற விஷயத்தை பார்த்து நம்ம சொல்லலை. ஆனால் இவன் நல்லதுன்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னா அது வரணும்னு ஆசை வரும். இவன் ஆசைப்பட்டதுதான் லோகத்தில் நடக்குமா? இதுவரை இப்படி இல்லை. யாருக்குமே ஆசைப்பட்டது எல்லாம் நடந்ததுங்கிறது தெரியல. எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்படுவான், ஆனால் அதெல்லாம் நடக்கணும்னு சொல்ல தெரியல. சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சிலது நடக்கும், சில பேருக்கு சிலது நடக்காது. இப்படிதான் லோகத்தில் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது? அது நடக்க வேண்டிய அந்த விஷயங்களை முக்கியமாக ரொம்ப அவசியமான விஷயங்களை அடையிறதுக்கு சரியான உபாயம் நமக்கு தெரியலை. அந்த உபாயப்படி போயிருந்தோம்னா நமக்கு நிச்சயமான அந்த பலம் சித்தி. அந்த உபாயம் தெரியாதுதான் அது. இப்போ உடம்புல ஏதோ வியாதி வரும். இந்த வியாதியை போக்கிக்கணும்னா அதுக்கு ஒரு உபாயம் என்னது? மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்டோம்னா வியாதி முக்கியம் பசிக்கிறது ரொம்ப கட்டமாக இருக்குது. இந்த பசியை தீர்த்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டா பசிக்கணும். அப்படியான ஒவ்வொன்றுமே நமக்கு வரக்கூடிய துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான உபாயங்கள். சிலது இதில் துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய உபாயம், சிலது புதுசாக ஒரு சௌக்கியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாயங்கள் இருக்கும். அந்த ரெண்டு விதத்தில் ஆசை உண்டு. ஏதாவது ஒன்று கஷ்டப்படுறதுன்னா அந்த கஷ்டம் நிவர்த்தியாகணும்னு ஒரு ஆசை வரும். இது இயற்கை. கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் இது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது. இந்த மாதிரியான ரெண்டுக்குமே நமக்கு உபாயம் தெரியும். இது உபாயமே தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம ஆசைப்பட்டதை தீர்க்கலாம் இல்லையா. அந்த மாதிரி புள்ள பறக்காதவா இருக்கிற நம்ம புள்ள பறக்கணும் இதுக்காக அப்படின்னா தெரியும் குறைக்கணும். அப்போ அதுக்கு என்ன உபாயம்? அதுக்கு உண்டான உபாயம். ஏழையாக இருக்கான், பணக்காரனா ஆசையம், அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக வருவாங்க. இப்படிலாம் எத்தனையோ லௌகிகமான இதலோகத்திலேயே அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்களை ஆசைப்படுறது உண்டு இல்லையா. அப்போ அதுக்கு உண்டான சில உபாயங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரி உபாயங்களுக்கு காமியம். காமியம் சொன்னால் ஆசையாலே செய்யக்கூடியது, ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மம். இந்த கர்மாவை நம்ம பண்ணலைன்னா நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு வராது. பண்ணினால் சரியானபடி பண்ணினால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். அதனால்
நம்ம ஆசைப்பட்டது சுத்தமாகும், புத்தியாக அதே நமக்கு லாபம். அப்படி வச்சுக்கலாம். இந்த காமியம் சிலது நைமித்திகம். நைமித்திகம்னு சொன்னால் இந்த மாதிரி வருதுன்னா அந்த சமயத்தில் இதை செய்யணும், இந்த சமயத்தில் செய்யணும் அப்படின்னு அந்தந்த சமயத்தில் விதிக்கப்படும். சமயமோ ஏதோ ஒரு நிமித்தத்தை சொல்லி அந்த நிமித்தத்தை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட இதெல்லாம் நைமித்திகம். இதுதான் நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு இது மூலமே சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்களுக்கு ஒரு இதை தவிர்த்து நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியங்கள்லாம் இதில் எதுலையுமே சேராத காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம விசாரிக்கணும். இதே மாதிரி நிஷித்தமான காரியங்கள் இருக்கும். அதில் என்ன நிஷித்தமான காரியங்கள் அப்படின்னு கேட்டோம்னா அதுலேயே இதே மாதிரி இருக்குது முக்கியப்பட்டு சில காரியங்களெல்லாம் சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா இது என்ன ஒன்றும் வேஸ்ட்டு வேண்டாத செயலாக எனக்கு ஒரு ஞானம் நிஷ்பலம் கரெக்ட். சும்மாவாவது கால் ஆடின்னு இருக்கிறது, உட்காந்துட்டே இருப்பேன். சில பேருக்கு கால் இப்படி ஆடின்னு இருப்பான், சில பேருக்கு கையாடின்னு இருப்பான். அப்படிலாம் சிலது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்பேற்பட்ட சில சேஷ்டைகள்லாம் பண்ணிருப்பான். அந்த சேஷ்டைகள்லாம் கூடாது. எதுக்காக கூடாது சொல்லிட்டு செஞ்சால் நடக்கிறது ஒரு வேலை அர்த்தம் இல்லை, செஞ்சால் பெரிய பாவம் வருங்கிறது அர்த்தம் இல்லை. இது இந்த நிகழ்வு எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் இந்த நிகழ்வு இது நமக்கு ஒரு குறை. தேவையில்லாத ஒரு காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுங்கிறதுக்கு அது நம்மளுடைய ஒரு மதிப்பை குறைக்கக்கூடியதாக. அதனால அது நமக்கு நிகழ்வதற்கே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். பாவம் மரணம் வருகிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது செஞ்சால் பாபமே அது அந்த மாதிரி நிஷித்த காரியங்கள் நிறைய. அதில் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த காரியங்கள் நிச்சயமாக யாருக்காவது ஒரு பெரிய அபகாரத்தை துக்கத்தை கொடுக்கக்கூடியதான கர்மாவாக இருக்கும். ஒரு பொய் சொல்கிறதுக்காக பொய் சொல்கிறோம், பொய் சொல்கிறதுல பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ஆனால் இப்போ பொய் சொன்னால் அதனால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தால் அப்போ அந்த பொய் சொல்லுன்னு சொல்லி அது பொய் இல்லை. அந்த இடத்துல அந்த பொய்யானது நிஷித்தது. இதுக்கு உதாரணம் மகாபாரதத்தில் அந்த யுத்தத்தில் துரோணாச்சாரியர் பிடிப்பவர் அவருடைய பராக்கிரமத்துக்கு எதிர்த்தாப்ப யாரும் நிற்க முடியல. பாண்டவ சைன்யமே கோயிலுக்கு இவர் அந்த கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் ஒரே வழிதான். அஸ்வத்தாமா அவருடைய பையன். அஸ்வத்தாமா சித்துக்கிட்டான்னு சொல்லிட்டா போச்சு. கொல்ல போயிட்டான்னு சொன்னால் அந்த துக்கத்தில் இவர் நிறுத்திடுவார். அப்படிங்கிறதா ஒரே வழி. ஆனால் அஸ்வத்தாமா போகல. தர்மபுத்திரர் அங்கே போய் அஸ்வத்தாமா அத்தகா ஏதோ சப்பக்கட்டு கட்டலாம். அஸ்வத்தாமான ஒரு யானை, அந்த யானைக்கு பேர் அந்த யானையை போய் 20 அழைச்சி கொடுத்தா அஸ்வத்தாமான அத்தகா அதுதான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றது வேற ஒரு சப்பக்கட்டு மாதிரிதான். இந்த துரோணாச்சாரியர் கிட்ட அவருடைய பையன் அவர் அப்படித்தானே புரிஞ்சுட்டார். அஸ்வத்தாமாகங்கிறது இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லலைன்னு சொன்னார். இத்தனை உயிரை காப்பாற்ற முடியாது. பாண்டவ சைன்யம் அவர்தான் முடிஞ்சுடுச்சு, யுத்தம் முடிஞ்சுவிடும். அத்தனை உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒரு பொய்யை சொல்றார் அப்படின்னு சொன்னார். இந்த பொய் விதிப்பு. அப்போ அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம பொய் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு. ஆனால் சுவார்த்தத்துக்காக பொய் சொல்றதுங்கிறது இருக்கு, அது தப்பு, அது மகா தப்பு. பொய் சொல்றது தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னு கேட்டால் பொய் சொல்றவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட யாராவது பொய் சொன்னான்னு வச்சுருக்காங்க, இவன் நிறைய பொய் சொல்லுவாங்க.
அவன்கிட்ட போய் இன்னொருத்த வந்து பொய் சொன்னான்னு சொன்னால் அவன் கோச்சுப்பான். பொய் சொல்கிறான், பொய் சொன்னா அவனுக்கு தான் பொய் சொல்றது ரொம்ப பிடிக்குமே. அப்போ எல்லாரும் உங்கள்கிட்ட பொய் சொன்னால் நல்லது தானே, சந்தோஷப்படுங்க அப்படின்னு கேட்டால் சந்தோஷப்படுவேனா? இது சொல்ல மாட்டேன் இல்லையா, சந்தோஷமே பட மாட்டான். ஆக பொய்யே சொல்லிட்டு இருக்கிறவன் அவன் பொய் சொன்னா கரெக்டு, ஆனால் அவனிடத்துல வேற யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவன்கிட்ட பொய் சொன்னால் அது தப்பு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? பொய் சொல்றது தப்பு எல்லாருக்கும் இயற்கையாகவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தனக்குன்னு கடவுளுக்கு இருக்கு இல்லையா, அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கு. அதைத்தான் சாசனம் கொடுக்குறது. பொய் சொல்றது நீ சொன்னானதுக்கு அசமானத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல இதுக்காக செய்யும் சொல்லப்படுவது அது விசேஷம். ஆக இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமான விஷயம். இதை வந்து நம்ம இதை அசதியாக புரிஞ்சுக்கணும். அதோடைய தாற்பயம் நிறைவேற்றது. ஆக சாதாரண அந்த பொய்யே எத்தனையோ விதமான பொய்கள் இருக்கு. சின்ன பொழுது பெரிய விஷயத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடியது, அதுக்கு தகுந்தாக பணத்தை வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நிச்சய கர்மாவில் இப்படி ஒன்று. சில பொய்களுக்கு மகத்தான பொய், அந்த பொய்க்கு இகலோகத்தில் தண்டனை வாங்கிக்கிறது இருக்கு, அது ரொம்ப சிறையம். ஒரு இடத்துல திருடனுக்கு சொல்லும்போது என்ன சொல்றது, இந்த திருடன் இருக்காங்க, திருடிட்டாங்க, திருடுறது தப்பு தெரிஞ்சு வச்சு, இது தெரியாத விஷயமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் திருடலாம். திருட்டு இந்த பண்ணின திருட்டுக்கு இகலோகத்தில் ஒரு தண்டனையும் வச்சிருக்கேன். ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அரசியல்னு இருக்கு, அந்த அரசியல் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த தண்டனையிலேருந்து நாம் தப்பிக்கிறது நமக்கு நல்லதா, இல்லை தண்டனையை வாங்கி போடுறது நல்லதா அப்படின்னு சின்னது இது ஒரு வந்து ஆகும். முக்கால்வாசி பேர் தப்பு பண்ணுறது தெரியாது, தப்பு பண்ணிவிடுவாங்க. தப்பு பண்ணிட்டு அந்த தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வழியை பார்த்துட்டு தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தண்டனை வாங்கி விடுவோம்னு போகிறது ரொம்ப பிரச்சனை தான். அந்த மாதிரி நிறைய பேர். ஒரு மகர்ஷி, அவர் பிரம்மசாஸ்திரம் எழுதின மகர்ஷி, அண்ணா தம்பி தான் 2 பேரும். அதில் அண்ணாவுடைய விதத்தில் அண்ணாவை பார்க்கறதுக்காக தம்பி வந்திருக்கார். அண்ணா இங்கே வெளியே போயிருக்கார். அவர் பாட்டுக்கு வீடு பூட்டி வந்தேன்னு உள்ள உட்காந்துருக்கார், வெளியிலே உட்காந்துருக்கார். பசி எடுத்துட்டு அங்கே மரங்களில் நல்ல பழங்கள்லாம் நம்ம காய்ச்சிருக்கு. அந்த பழங்களை பறித்து சாப்பிட்டார். சாப்பிட்டு இப்போ நாளையெல்லாம் நான் அண்ணா வந்தார். அண்ணா வந்ததுக்கப்புறம் அவர் கேட்டார், என்னப்பா ரொம்ப நாளைக்கு வச்சுட்டேன், என்ன பசியாக இருந்துருக்கீங்க, என்ன பண்ணுறேன்? நான் சாப்பிட்டேன். தப்பு பண்ணிட்டு நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் சாப்பிட்டது தவறாச்சு. இந்திய தோட்டத்தில் படிச்சு என்ன பண்ணணும், நீ போய் ராஜாட்ட தண்டனை வாங்கிட்டு, ராஜாட்ட போய் தண்டனை வாங்கிட்டு அது தண்டனை அப்படின்னு நீ சொன்னாங்கன்னா, ராஜா கொடுக்கக்கூடிய தண்டனை சின்னது. இதே அவன்கிட்ட தண்டனை வாங்கிக்காம இருந்தாங்கன்னா அவனுடைய எத்தனை ஜென்மாவுக்கு இது வந்து அவனை தொடர்புன்னு சொல்லுது, பல ஜென்மாவுக்கு அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இதை விட பல 1000 மடங்கு துக்கத்தை அவன் அனுபவிக்காமல் இருக்கான்னு சொன்னால், பண்ணின தப்புக்கு என்ன தண்டனை, அந்த தண்டனையை சொல்லி வாங்கி போடுறது நல்லது. இப்போ இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை போய் எங்கேயோ மாட்ட வச்சுக்கிறது பண்ணி தீர்த்து போடுறதாலும் இல்லை, சுத்தமாகிடலாம். இந்த ராஜாவுடைய தண்டனை வாங்கிட்டாச்சுன்னா சரியா போச்சு. இதுக்கு மேலே அவன் நடக்குது பிரச்சனை. சில காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இகலோகத்திலே தப்பான காரியங்கள், இதெல்லாம் வந்து நிசித்த காரியம். நிசித்தமான காரியங்களில் சில காரியங்களுக்கு இவன் வந்து பிராயஷ்சித்தம் பண்ணலாம். தண்டனை தான் வாங்கிக்கணும்னு இல்லை, பிராயஷ்சித்தத்தினால அதை போக்க முடியும். அந்த பிராயஷ்சித்தம் வந்து இவனுக்கு இவனாகவே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தண்டனை தான், தண்டனை ரூபம். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டால், குமார்க்க பட்டர்னு ஒரு பெரியவர். அவர் வந்து
பௌத்தர்கள் சமணர்கள் கிட்ட போய் அந்த ரூபத்திலேயே அவளுடைய அந்த போட்டிலேயே சேர்ந்து அவள்கிட்டேருந்து அவளுடைய வித்தியை கற்றுண்டவர் கற்றுண்டு அதுக்கப்புறம் அவர்களையே எதிர்த்து போராடினார். இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், யாருக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறோமோ அவள் வந்து குரு. அந்த குருவுக்கு எதிராக நம்ம ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அது வந்து தப்பு, அபச்சாரம், குரு அபச்சாரம். அவர் என்ன பண்ணார், கடைசியில் அவளை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருந்தது. எதுக்காக சொன்னால் ஜனங்களுக்காக. உலகத்தில் மறுபடியும் அந்த இது வேத தர்மத்தை சிரமாக ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் குருவை எதிர்த்து வேலை பண்ணிட்டோம் இல்லையா, குரு அபச்சாரம் ஏற்பட்டது இல்லையா, அந்த தோஷத்தை போக்குவதற்காக அவர் தானே தனக்கு பிரயாகத்தை தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை கொடுத்தார்? தண்டனை, மகாகட்டமான தண்டனை. என்ன பண்ணால், இந்த உமி கோயில் உமியில வந்து நெருப்பு ஏற்றினோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கசிச்சு சட்டுன்னு அப்படியே பற்றி தெரியாது. அதனால தான் நம்ம நெருப்பை வந்து பாதுகாக்கும் போது உமியை போட்டு அதில் வைக்கணும் இல்லையா, அக்னியை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு. அது போட்டு இருந்தே இருக்கும். அந்த மாதிரி தன்னை சுற்றி உண்மையை போட்டுருந்து அதில் தீயை வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கஷ்டம் இல்லை. 6 நிமிஷம் இது உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் இதை பண்ணிக்கலைன்னு சொன்னால் இதோட கஷ்டம் ஜாஸ்தி எடுக்கும். இதுக்கு தண்டனை பெருசாக பல ஜென்மாவுக்கு இது என்ன பிறக்குமே இந்த தோஷமானது என்னை கஷ்டப்பட்டு நான் இப்போ இதை பண்ணிட்டேன்னா சரியாக வச்சேன், இதோட முடிஞ்ச போச்சு. ஆக நமக்கு அது கஷ்டமாக தெரியக்கூடிய அந்த தண்டனையானது அவராக ஆசைப்பட்டு கேட்டு பண்ணிக்கிட்டது. அதுடைய பாதமே அதுதான். இப்போ பண்ணிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே விஷயம் இத்தனை காலத்தில் ஜென்ம ஜென்மாந்தரமாக தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இது விஷயம் தப்பு பண்ணக்கூடாது. பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான தண்டனையை பாண்டிங்கிறது அந்த அண்டலையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். அது ரொம்ப அசக்தி சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அப்போ நிஷேதமான கர்மாக்களிலே இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு எந்த வழிகள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பிராயஷ்சித்தம். தண்டனையை வாங்கிக்கிறது ஒரு விஷயம், அதனால பாபம் போகும். பிராயஷ்சித்தம் பண்ணினா அதனால பாபம். இன்னொரு விதம், இந்த பிராயஷ்சித்தத்திலேயே கூட 2 விதம் இருக்கு. சில பிராயஷ்சித்தங்கள் நமக்கு வந்து இகலோகத்தில் சுத்தியையும் கொடுக்கும், பரலோகத்தில் அடுத்த ஜென்மாவில் அந்த பாவம் தொடராது, அது முடிஞ்சுவிடும், தண்டனை கிடைக்காது. அப்படி முடிஞ்சு சிலது எப்படின்னு கேட்டால் அடுத்த ஜென்மாவை சரிப்படுத்திடும், அதில் ஒன்றும் சிரமம் இருக்காது. ஆனால் இகலோகத்தில் அந்த பிராயஷ்சித்தம் இவனை வந்து சிரமப்படும். அப்படி கூட இப்படிலாம் பார்க்கறச்சு பல விதமாக இருக்குது. கர்ம விபாகம்னு கர்ம விபாகத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட விதமான கர்மாக்கள் பண்ணின கர்மாவுக்கு எல்லாம் எந்த மாதிரியான பலன். மகாபாரதத்தில் ஒரு சில அத்தியாயங்கள், அந்த அத்தியாயங்களில் பார்வதி பரமேஸ்வர சம்பாத ரூபமாக இருக்கிறதுக்கு என்ன கர்மா பண்ணினதுனால எந்த மாதிரியாக மனுஷன் பிறக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பல இடத்துல ஜோசியக்காரெல்லாம் ஜோசியம் பார்க்கறச்சு ஏன் இந்த கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் போனதுன்னா அதுவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜோசியம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு நிர்வாகத்திற்காக சம்மந்தப்பட்டு தான் இருக்குது, சம்மந்தப்படாமல் இல்லை போட்டோம். ஆக இந்த மாதிரி சில கர்மம் இப்போ நாம் வந்து பார்க்கறச்சு சாஸ்திரத்தில் விகிதமான கர்மாக்களும் இதுவும் பல தினசாக இருக்குது, விகிதமான கர்மாக்களும் பல தினசாக இருக்குது. இந்த விகிதம் விகிதம் இது ரெண்டுலையும் சேராத கர்மாக்களும் இருக்குது. அது அப்பப்போ நமக்கு வந்து பலத்தை கொடுத்துரும், கையோடு பலத்தை கொடுத்துரும். அது அப்புறம் தெரியும், சாப்பிட்டா பசி தீர்ந்து போச்சு, அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பசி கொண்டு வரும், அப்போ மறுபடியும் சாப்பிட்டு வருது. இந்த மாதிரி பண்ணுறது இருக்கே, இது வந்து நமக்கு விகித நிகழ்ச்சி வராது. ஆனால் அதுக்குள்ள எதை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம், இதெல்லாம் சில நியமங்கள்லாம் சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நல்ல பலத்தை கொடுக்கும்.
அப்படிங்கிறது. இப்போ மூணாவது வேற எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கிற பரியந்தம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் இந்த மாதிரி சொல்லுது. போனதுக்கு அப்புறம் குற்றம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இதையும் கர்மான்னு சொல்கிறோம். கர்மா கர்மா பண்ணலாம், குற்றம் வந்து கர்மா பண்ணினா கர்மா பண்ண அப்படின்னு சொல்கிறது. இந்த கர்மம் குற்றம் செய்ய வேண்டும். இதுக்கு முன்னாடி செஞ்சு சொன்னதுன்னா அவனே தனக்காக செஞ்சுக்க வேண்டியது. அவன் பண்ணின நல்ல காரியம் கெட்ட காரியம் இதனுடைய பலத்தை அவன் தான் அனுபவிப்பான். ஆனால் புத்திரனாக பிறந்து வந்திருக்கானே இவன் அவனுக்கு அவன் மரணமானத்துக்கு அப்புறம் கூட அவனுக்காக காரியம் செஞ்சிருக்கான். அது என்னுடைய கடமை. அது எப்படின்னு கேட்டாக்க புத்திரன் அப்படின்னு இந்த சப்தத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா திரு புத்திரஸ்த புத்திரகாரம் 3 காரணங்கள். அதனால் அப்பதான் அவனை புத்திரன்னு சொல்ல முடியும். அவன் என்ன பண்ணான்னா அந்த கரெக்டாக அவனுடைய செத்து பிதா இருக்கும்போது சொன்னத்தை கேட்டு நடந்துக்கிறது. இது முதல்ல. பிதா இல்லாத சமயத்தில் அந்த பிதாவுக்கு கரெக்டாக அவனை ஞாபகம் வச்சுட்டு அந்தந்த திதியில சிராத்தம் பண்ண வேண்டியது. இது 2வது. 3வது கயா கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம். அந்த கயைங்கிற கஷேத்திரத்துக்கு போய் ஒரு தடவாவது அவளுக்காக இந்த தானம் பண்ணிடணும். கயாயாம் இந்த தானாச்ச ஆக இது எதுக்காக பண்றது? இவன் பண்ணலைன்னா அவனுக்கு ஏதாவது நஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டா சொல்றது என்னவோ பயங்கரமா சொல்லுவான். சில விஷயங்களை வந்து பயங்கரமா சொன்னாத்தான் பிரவೃತ್ತಿ வரும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா சொல்லுவான். நாம அதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா புத்திரனானவன் சரியானபடி அந்த பிதாவுக்கு பிதா மாதாவாளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அவசியம் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா புத்திரனுக்கு ஒரு பாதிப்பு உண்டு. நிச்சயமா பித்ருதோஷங்கிறது ஒன்று வந்து சேரும். அவனுக்கு முன்னேற முடியாது, கஷ்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த பிதாவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கச்சு உபனிஷத்துல ஒரு விஷயம் சாந்தோக்கு உபனிஷத்துல ஒரு ஒரு உபாசனை உபவாச வித்யான்னு பேரு. அந்த உபாசனையை யார் அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த உபாசகன் விஷயத்தில் அங்கு ஒரு வாக்கியம் வரும். இந்த உபாசகனுக்கு அவனுடைய சந்ததிகள் எல்லாம் அந்த கடைசியில தேகத்துக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அவனுக்கு தன்னுடைய உபாசனா பலத்தை அடைவதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷலா சொல்லுவான். எதுக்கைவாஸ்மை சப்யம் குருவந்தி எதிச்சனா அப்படி அடிச்சு சொல்லிடுவோம். அந்த உபாசகன் தன்னுடைய கர்ம பலத்தை உபாசனா பலத்தை அடையிறதுக்கும் அவனுடைய பசங்கள் அவனுக்கு ஔபதேசிகமான கர்மாக்கள் செய்யறதுக்கும் சம்மதமே இல்லை. பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவன் தன்னுடைய உபாசனா பலத்தை அடைஞ்சே தீருவான், உடனே அடைஞ்சிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல இதுலேருந்து நம்ம ஊகிக்கப்படும். அந்த பாக்கியத்தில் ஊகிச்சு சொல்றான். என்ன சொல்றான்னா விசேஷமாக இந்த உபாசகனுக்கு இப்படி சொன்னதுனாலே மற்றவர்கள் அவனை விட்டு மற்றவர்களா இருக்காளே அவளுக்கெல்லாம் தாம் பண்ணின நல்லது கெட்ட நல்ல பலம் இருக்கே புண்ணிய பலம், அந்த புண்ணிய பலத்தை அடையறதுக்கு இந்த புத்திராதிகள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கே அதெல்லாம் பண்ணலேன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடைஞ்சல் வரும். இடைஞ்சல் வரும் அப்படின்னு சொன்னால் நாளாகும். வந்து சேர வேண்டிய பலம் வரத்துக்கு லேட்டாக. இதுதான் அங்கே உள்ள இடத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த பிதாவுக்கு புத்திரன் கர்மா ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னா அந்த அது இங்கேயே ஒரு நம்பிக்கையை சுற்றி போகும். அது வந்து தன்னுடைய நல்ல கல்வி அடையிறதுக்கு லேட்டாகும், ரொம்ப நாளாகும். இது வந்து இதே மாதிரி
இறப்புலையும் அவனுக்கு மறுபடியும் ஒரு இது இருக்குது, இது கஷ்டம் இருக்கு. அந்த விஷயமும் ஒரு இடத்துல வருது. அதோவை கரு துர்நிஷ்பிரபதனம். இவன் அடுத்த பிறப்புக்கு வரத்துக்கு மத்தியில எவ்வளவு கேப் இருக்கும் அப்படின்னு கேட்டால், சில சமயம் இவன் எது மூலமாக வயத்தில் போனான். அப்பாவுடைய வயத்தில் போய் அம்மாவுடைய வயத்துக்கு போக முடியாது. அப்பாவுடைய வயத்துக்கு போகும்போது அவன் சாப்பிடக்கூடிய அன்னம் மூலமாக தான் போவான். அவன் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கே அன்னம், அது மூலமாக இந்த ஜீவராசி பிறக்க வேண்டியும் அப்பா வயதுக்கு போயிட்டு அப்பா வயதுக்கு போயிட்டு அப்பா வருவாங்க. இவன் இப்போ செத்து போனவன் அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல அவன் நல்ல கர்மா பண்ணியிருக்கான். ஆனா அவனுடைய பையனா இருக்கிறவன் எங்கேயோ இருக்கான், போட்டோ விட்டுருக்கான், அவனுக்கு ஒன்றும் சரியானபடி காரியங்கள் நடக்கல. அப்படின்னா ஆகணும், இவன் இன்னும் கொஞ்ச காலத்துல அடுத்த ஜென்மா எடுக்கிறது நாளாயிடும். எப்படி ஆகிடும்? இவன் எங்கேயோ போய் செடி கொடியில் அது அன்னத்தில் உட்காந்துருப்பான். அன்னத்தோட ஒட்டிட்டு தானே எதுக்குள்ள போகணும். அப்படி ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த அன்னத்தை ஏதோ ஆடு மாடு வெஞ்சிட்டு போகுது, அது சாப்பிட்டு போகுது. இவன் வயதுக்கு போகாமல் வேற ஒரு வயதுக்கு போயிட்டு. அப்போ என்ன ஆகும்? அவனுக்கோ அந்த யோனியில் பிறக்கிறதுக்கு உண்டான கர்மா இல்லை, மனுஷனாக தான் போகணும். அப்போ என்ன ஆகும்? அவன் அந்த ஆடு மாடு சாணி வழியாக விளையாடுறது ஏதோ ஒரு விதமாக வெளியில் வந்து மறுபடியும் ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஒரு அன்னத்தில் அவன் சேர்ந்து அது மூலமாக இவன் வயத்துக்குள்ள போய் அங்கே இது வரும். ஆடு மாடு வயத்துக்குள்ள போவான், மறுபடியும் ஒரு அன்னத்தோட மனுஷன் சாப்பிடக்கூடிய அன்னத்தில் வரணும்னு சொன்னால் ஏதாவது தீர்மானம் முடியுமா? விவாதிக்கணும் வந்தாங்க. ஆக லேட் ஆகிடும், ரொம்ப லேட் ஆகும் சாப்பிட்டு. அப்போவை கல துர்நிஷ்பிரபதம். அந்த அன்னத்தில் போய் ஒட்டிட்டு வயத்தில் போகக்கூடிய ஒரு நிலை வருது. அந்த இடத்துல ரொம்ப லேட் ஆகக்கூடிய சான்ஸ். இவனுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல அவன் அவனுடைய வயதுக்கு போகணும். அங்கே சமம். இந்த கர்மானுஷ்டானத்தை உள்ள கரெக்டாக பண்ணினாங்கன்னா அந்த எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக போய் சேர வேண்டியது விஷயத்துலாம் அடுத்த கர்மத்தை அனுப்பிடுது. ஆக இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கு? பிதாவுக்கு, போனவனுக்கு. புத்திரன் கர்மா செய்யலை அப்படின்னு சொன்னால் அவன் பகுக்காலம் அலைஞ்சில் இருக்கும்படியாக இருக்குது. அடுத்த தன் கர்ம படத்தை அடையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்படியாக ஆகுது. இவன் பண்ணினான்னா டக்குன்னு கலந்துடும். கர்மானுஷ்டானம். ஆக இந்த மாதிரி காரியம் பண்ணுறது இதுதான் உபநிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். உபநிஷத்தில் நினைச்சு ஆக பிதாவுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அவன் தன் கர்ம பலத்தை அடையிறதுக்கு இது இடைஞ்சல் இல்லாமல் சொச்சமாக பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறது. அதே சமயத்தில் செய்யலைன்னு சொன்னால் அந்த புத்தகம் தன் கடமையிலேருந்து தவறினவனாக அப்படிங்கிறதுனால அவனுக்கு பல தோஷங்கள் இல்லாததுமான தோஷம். அதனால் இந்த மாதிரி கர்மாக்கள் இப்படி பார்க்கச்ச நமக்கு என்ன கர்மத்தின் அவசியம் அப்படின்னு தானே டாபிக் கொடுத்துருக்கேன். எல்லா கர்மாவுமே அவசியம். ஏன்னா கர்மா நமக்கு கடமை அப்படின்னு எது வருதோ அதை நம்ம பண்ணலைன்னா தோஷம். பல கர்மாக்கள் கடமைன்னு இல்லாட்டாலும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஏன்னா செய்யாமல் இருக்க முடியாது. உண்மை செய்யாமல் இரு அப்படின்னு இருக்க முடியாது. உண்மை செய்யாமல் இருக்குன்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஜானி தான் இருக்க முடியும். ஜானி உண்மை செய்யாமல் இருப்பான். நீங்கள் கேட்கலாம், என்ன நம்ம பார்த்துட்டே இருக்கான், எல்லாம் பேசிட்டு இருக்கான், நம்ம பொறுத்தானே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவனை பொறுத்தவரை அவன் ஒன்றுமே பண்ணல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஞானி கிட்ட போய் கேட்டாங்க, என்ன பேசிக்கிட்டே இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் சாப்பிட்றத இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. அது அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் நடக்கிறது, நடந்தது யாரு, பேசுறது யாரு, சாப்பிட்றது யாரு? இல்லையே. நடக்கிறது எது? சரீரம் தான் நடக்கிறது.
ஆத்மா நடக்கலையே, அப்போ நான் நடக்கலையே, சரீரம் தானே நடக்குது. சாப்பிட்றது எது? சரீரம் தானே. எதுக்காக சாப்பிட்றது? அந்த சரீரம் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தானே. நான் ஒன்று நான் சாப்பிட்றதையே. அப்போ என்னாச்சு? அவள் தான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்ல முடியும். என்னென்ன காரியங்கள் உடம்பு மனசுலேயோ சரீரத்திலேயோ வாக்குனாலேயோ நடக்கிறதோ அத்தனை கிரியைகளும் அந்த கர்மா எதுவுமே நம்மிடத்தை ஒட்டலே அப்படின்னு பார்க்கிறோம். ஞானி ஒருத்தன். ஆக அவன் இத்தனை காரியங்கள் பண்ணியிருந்தாலும் நைவ கிஞ்சி கரோமி யுக்தோமி நைவ கிஞ்சி அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தான் வரும். ஆக இந்த தேகத்திலையும் மனத்திலையும் வாக்கிலையும் இது எல்லாத்துலையும் நமக்கு ஒரு அபிமானம் இருக்கிறவனால இது நிச்சயமா முடியாது. ஆக அப்படி உள்ளவர்களுக்கு கர்மா பண்ணாமல் இருக்கவே முடியாது. மதி கஷ்டி மனமொழி ஜாதி கர்மத்துக்கு. ஆக கர்மா பண்ணாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எந்த கர்மாவால் நமக்கு நல்லது, எதை செய்யக்கூடாது, இதனால நமக்கு விடுதல் வரும் அப்படிங்கிறத பார்த்து சாஸ்திரம் சொல்லப்படி அதை செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாததை தவிர்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கா. இனிமேல் சாஸ்திர விகிதமான கர்மாவை வேறு ஒரு புதுசாக பண்ணினால் பலம் அதிகமாகும். வேதாந்தம் நமக்கு சொல்லக்கூடிய அதே கர்மாக்கள் தான். இதுக்காக தனியாக புதுசாக ஒன்றும் கர்மாக்கள் இல்லை. எந்த கர்மாக்களை சாஸ்திரம் விதிக்கப்பட்டிருக்கோ சாதாரணமான ஜனங்களுக்கு இதே கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணும்போது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அவன் சொல்லித்தான் அதனால தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு அவன் அனுஷ்டானம் பண்ணினானே அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அதனுடைய பலன் ஜாஸ்தியாக ரொம்ப ஜாஸ்தியாக எவ்வளோ பெருசாக ஆகிடுது அப்படின்னு கேட்டால் இதே கீதை சொல்றது கணக்கில் ஜலம் இருக்குது. கணக்குலேருந்து நம்ம ஜலம் எடுக்கிறோம், நமக்கு எவ்வளோ வரணும் அவ்வளோக்கு. ஆனால் சமுத்திரத்தில் ஜலம் இருக்கு. எந்த ஜலம் ஜாஸ்தி? சமுத்திரத்தில் தானே ஜலம் ஜாஸ்தி. கணக்கை விட ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும்? சொல்லவே அவ்வளோ மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தானே சொல்லலாம். ஒரு 100 மடங்கு 1000 மடங்குலாம் கணக்கெல்லாம் பண்ணால் சரியாகவே வராது. ஆக கணக்கில் இருக்கிற ஜலத்துக்கும் சமுத்திரத்தில் உள்ள ஜலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கணக்கில் இவ்வளோதான் ஜலம் இருக்கு, அங்கே எவ்வளோ ஜலம்னு கேட்டால் ரொம்ப நிறைய இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். இது யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிருத்தோதே. உதபானம்னா நம்ம கிணறுன்னு வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம ஜலத்தை குடிக்கிறதா இருக்கிறோம். அது சர்வத சம்பிருத்தோதேன்னு சொன்னால் நம்ம சமுத்திரம் மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியட்டா. நாம் ஒரு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக நாம் என்ன பலத்தை அடையிறோம்? ஏதோ புத்திரம் வேணும், என்ன பண்ணால் புத்திரம் அடைஞ்சாச்சு. சொர்க்கம் வேணும், சரி சொர்க்கத்துக்கு போயாச்சு. ஆனால் போயிட்டு திரும்பி வரணும், அதுக்கெல்லாம் அழிவு உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த கர்மா இருக்க முடியும். ஆனால் இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி புத்திரமும் வேண்டாம், இந்த சொர்க்கமும் வேண்டாம், அழியக்கூடிய எந்த பலனும் வேண்டாம், ஆனால் அழியாத ஒரு பலன் மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு போகணும், திரும்பி வர மாட்டோம். மோட்சத்துக்கு போகணும், மோட்சம் முடிஞ்சு போச்சு. சொர்க்கத்துக்கு போனோம், சொர்க்கம் முடிஞ்சு போச்சுன்னு திரும்பி வருவான். ஆனால் மோட்சத்துக்கு போனோம், மோட்சம் முடிஞ்சு போச்சுன்னு திரும்பி வருது. ஆனால் நிச்சயமான பலத்தை அடையும். சரி, அந்த நிச்சயமான பலத்தில் உள்ள ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு அதுக்கு தான் இந்த திருஷ்டாந்தம் கொடுக்கும். இதில் உள்ள கணத்தில் உள்ள ஜலம், சமுத்திரத்தில் உள்ள ஜலம் அப்படிங்கிறது சொன்னது அதுக்கு தான். இவன் ஸ்வர்க்கத்தில் போய் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். இது தெரிஞ்ச இப்போ இருக்கிற ஆனந்தம், அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கறது ரொம்ப பெருசு, அதைக்கே சொல்லுவாங்க. ஆனால் மோட்சத்தில் இவனுடைய ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தையும் இந்த ஆனந்தத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் இது கணக்கு தண்ணி, அது பெரிய சமத்து. ஏகஸ்யைவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திரான் உபஜீவ. இந்த ஆத்மானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே,
அந்த ஆனந்தத்தினுடைய மாத்திரான்னு சொன்னால் லவலேசம்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு சின்ன அம்சம். அந்த சின்ன அம்சத்தை தான் தன பேரும் புண்ணியகரமாக அதை அனுபவிக்கிறான். அதை அனுபவிக்கிறான். அப்போனா என்னாச்சு, இந்த கர்மாக்கள்னால இவனுக்கு வரக்கூடிய பலமானது நல்லது. விதிக்கப்பட்ட கர்மா பண்ணோம், அதனால தான் அந்த நல்ல பலம் வரும், சௌக்கியமாக இருக்க முடியும். ஆனால் வரக்கூடிய சௌக்கியம் அதை பார்க்கறது இது சின்னது. இதுக்கே அருகதை இல்லாமல் நமக்கு இருக்கும்போது அந்த தொண்டு வந்தாலே போகணும். ஒரு 10 ரூபா காசுக்கு இவனுக்கு வழி இல்லாதவன் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன் வேலைக்கு வரையான்னு சொன்னால் பாப்பா சௌக்கியமாக இருக்குது, 100 ரூபா கிடைக்குது அப்படின்னு அவன். ஆனால் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவன் இந்த 100 ரூபாய்க்கு வருவியானா அவங்க ராசி இருக்காது இல்லையா, தேவைக்கு தகுந்த போதலாம். ஆக இதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அது தேவை அப்படின்னு பார்க்குறச்சேன் அது பெருசாக போகும். அதை பார்க்கும்போது விஷயம் வரும். இதே மாதிரி தான் சொர்க்க பரிவர்த்தம் உள்ள அத்தனை ஆனந்தமும் கர்மாவார அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள், வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே ஒரு அறிவு உள்ள ஆனந்தமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு உள்ள ஆனந்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் முடிவில்லாத ஆனந்தமாக இல்லைங்கிற காரணத்தினாலே அந்த முடிவில்லாத ஆனந்தத்தை மோட்சம் அப்படின்னு பேர் கொடுத்துட்ட. அந்த ஆனந்தத்தை பார்த்தா சமுத்திரம் அதுக்கு தீர்ந்து போச்சுங்கிறதே கிடையாது. முடிஞ்சு போச்சு அதோட இதோட காவி அப்படின்னு இல்லை, காலி பண்ண முடியாது சமுத்திரத்தை. இது உடனே அழிஞ்சு போடும். இதுக்கு ஒரு முடிவு. அதை அடையிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நமக்கு எவ்வளவு பொறுமை வேணும் அப்படின்னா, மோட்சத்தை அடையணும்னா எவ்வளவு சிரமப்படணும், பொறுமை வேணும்னு கேட்டால் கௌரவாச்சாரியர் சொல்கிறாங்க. சமுத்திரம் இருக்கணும், நம்ம சாதாரண சமுத்திரம். சமுத்திரத்தை வத்த வைக்கணும். வத்த வைக்கணும்னா எப்படி வத்த வைக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை புல் எடுத்து அந்த சமுத்திரத்தில் போய் நினைக்க வேண்டியது. ஜலத்தில் நினச்சி ஒரு தூக்கி இந்த தரையில் விட வைக்கணும். ஒரு சொட்டு தடமாமா, ஒரு சொட்டு தண்ணி அந்த தரையில் விடும். இந்த மாதிரி எவ்வளோ தடவை பண்ணினா சமுத்திரம் காஞ்சி போகும்? முடியவே முடியாது. ஆனால் முடியவே முடியாதுன்னு நினைச்சா முடியவே முடியாது. இந்த ஒவ்வொரு சொட்டா சேர்ந்து தானே அவ்வளோ பெரிய சமுத்திரமா இருக்கு இல்லையா? அவ்வாறு முடியாதுங்கிறது விஷயம் வேற. ஆனால் முடியவே முடியாதுன்னு நினைச்சாக்க முடிய முடியாதுதான். ஆனால் முடியும். இன்னைக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைச்சு அசகாம பண்ணணும். அந்த வழியில் போனால் முடிச்சுடலாம், நிச்சயமா முடிச்சிடலாம். அப்போ அந்த ரீதியில் பார்க்கறச்ச இந்த மோட்சத்துக்கு பரம ஆனந்தம் இருக்கு. அது கிட்ட போக முடியாது, நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நிச்சயமாக போகுது, எல்லா நாளும் போகுது. ஆனால் அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும், அதுக்கு உண்டான ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக முடியுங்கிற நம்பிக்கை அது இல்லை. ஆனால் அந்த வழியில் போனோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம கடமைகளை சரியாக செய்வதுங்கிறதுக்கு இது உபயோகப்படுறது. சாஸ்திரியமான கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பண வித்தியானம் அனுஷ்டானம் பண்ணிட்டோம்னா, ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டோம்னா, அப்போ அதனுடைய பலம் பெரிய பலமாக வருகிறது. அதனால் சின்ன பலத்தை இருந்து இதை விடுபட்டு பெரிய பலத்தை அடையிறதுக்கு அதுவே காரணமாக இருக்குது. ஆக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட இந்த கர்மாக்கள் எல்லாமே பார்த்தோம்னா அந்தந்த சின்ன நம்ம அபிஷ்டமான பலத்தோடு சேர்ந்து நிற்காமல் அதை விட பெரிய பலத்தையும் அடையிறதுக்கு சாதனமாக. அதனால தான் நம்ம பகவான் பகவத்கீதையில் கர்மன்னே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனம் மா கர்ம பலஹேது மாதே சந்தோஷ் அகர்மன். அதாவது உனக்கு இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கு, அதிகாரம் இருக்கு. கர்மன்னே அதிகாரம். அந்த கர்மாவிலேருந்து என்ன பலம் வருதோ அந்த பலத்தை நீ எதிர்பார்க்க. அப்படி அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன்னு சொன்னால் அதோட நின்று விடும். அதனால கர்ம பலவேது. எனக்குலாம் கர்மப்பலம் வேண்டாமே, அதற்காக நான் கர்மானுஷ்டானம் பண்ணலாம், அதனால விட்டுடுவோமே அப்படின்னு விட்டுடவும் கூடாது. கர்மா
படத்தை நீ வேணும்னு நினைக்காட்டாலும் நீ உனக்கு அதிகாரம் இருக்கும் போது அந்த காரியத்தை விடாமல் செய். உனக்கு பலம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரார்ப்பணமாக நீ அந்த அனுஷ்டானத்தை பண்ணினா உனக்கு நிச்சயமான இது சொல்லி கர்மா எல்லாமே ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நான் அந்த உபன்யாசத்தை இதோட வரேன்.